காட் இஸ் குட் பிளானர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த பிரபஞ்சம் உருவாகியிருக்கும் விதம் அதை நம்ம பார்த்தாலே நமக்கு அது எவ்வளோ பெரிய உண்மை அப்படின்றது தெரிய வரும். அடுத்து ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? கோள்கள் அதது சரியான முறையில் சுழன்றுட்டு இருக்குது, சரியான இடத்துல இருக்குது. பின்செலவு முன்ன பின்ன நகர்வு இருந்தால் கூட சில விளைவுகளை அது சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ காட் வந்து எவ்வளோ அழகாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அப்படி என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு பதில் வந்து ஒரே பதில் தான், எல்லாமுமே அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் திட்டமிட்டு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மனம், அதாவது உடல், மனம், எண்ணங்கள், உணர்வுகள், உயிர், இந்த 5ம் சேர்ந்த கலவை மனித உயிர். இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து பலரால் உணரப்பட்டாச்சு. அது என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தின் ஒரு புள்ளி நாம், இறைவனின் குழந்தை நாம், இறைவனின் ஒரு துளி நாம். அப்போது அவங்களோட குழந்தை தான் நம்ம, ஒரு துளி, ஒரு புள்ளி அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அளவில் வேணால் வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இறைவன் வந்து எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாருன்னா, அவர் சந்தோஷம் அப்படின்ற ஒரு உணர்வை மட்டும் நமக்கு கொடுத்துருக்கணும். ஏன் மற்ற உணர்வுகளை அவர் கொடுத்துருக்கிறாரு? நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவங்க நம்மளை பெற்ற தாய். அவங்க வந்து அவங்க பூமி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த பூமியை விட்டு போகிற சூழ்நிலை வருது, போயிட்டாங்க அப்படின்னா நம்ம மனநிலை என்ன மாதிரி இருக்கும்? அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனித உயிர் கவலையாகவோ, கண்ணீராகவோ, வருத்தமாகவோ, கோபமாகவோ, புலம்பலாகவோ, உற்சாகமாகவோ, சந்தோஷமாகவோ, துள்ளலாகவோ உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் பார்த்து பார்த்து திட்டமிட்டு உணர்வுகளை கொடுத்துருக்கிறாரு. பல பேர் வந்து அறிவுரை சொல்லுவாங்க இல்லையா? இந்தந்த உணர்வுகளை தான் வெளிப்படுத்தணும், இந்தந்த உணர்வுகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உணர்வுகள் வெளியேறும் பொழுது சில கழிவுகள் வெளியேற்றப்படுது. இந்த உண்மை வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து எண்ணங்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பல பேர் மீடியாவில் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்றைக்கோ ஒரு எண்ண விதையை எங்கள் வாழ்க்கையில் போட்டோம், எங்கள் மனசில் அதை போட்டோம், அது இன்றைக்கி வளர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இந்தளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு, நாங்கள் இப்படிலாம் முன்னேறி வருவோம், வளர்ச்சி அடைஞ்சு வருவோன்னு கூட எதிர்பார்க்கலை, அந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து எங்களை இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா? எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. அப்போது எண்ணங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம வாழ்க்கை முறைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இறைவன் பார்த்து பார்த்து எண்ணங்கள் அப்படின்ற விஷயத்தை திட்டமிட்டு கொடுத்துருக்குறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனம். மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இந்த எண்ணங்கள், உணர்வுகள் பதியப்பட்டு இருக்குது. இந்த மனம் அப்படின்றது இறைவனால் பார்த்து பார்த்து அற்புதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. இந்த கருவி மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான கருவி. அதை மனிதன் சரியான முறையில் பயன்படுத்தி தன் வாழ்க்கை முறையே பல முன்னேற்றங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை, வளர்ச்சிக்கான வாய்ப்பை, இன்னும் பல விஷயங்களை அடைவதற்காக வாய்ப்பை அவனால் உருவாக்கி வெற்றியடைய முடியுன்றதுக்காக இறைவன் பார்த்து பார்த்து அற்புதமாக திட்டமிட்டு இந்த மனதை கொடுத்துருக்கிறாரு. அடுத்த விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.